அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கம்பைண்டா உங்களோட கிளாஸ் போய்கின்ற பிள்ளைகள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிங்க. என்னன்னு சொன்னால் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் கம்பைண்டா இன்னைக்கு நான் உங்களோட பைலட் பேப்பர் தான் ஃபுல்லா மெயின் பண்ண போறோம் பிள்ளைகள். ஏன்னா உங்களோட எக்ஸாம் வந்து வித்தின் 1 வீக்ல வந்து உங்களோட எக்ஸாம் வந்து வரப்போகுது இல்லையா? இன்னொரு 1 வீக்ல உங்களோட எக்ஸாம் வர போறபடியா பிள்ளைகள். நாங்க பைலட் பேப்பரை டார்கெட் பண்ணுவோம். இந்த முறை எக்ஸாம் பேப்பர் மெயினா பைலட் பேப்பரை பேஸ் பண்ணி தான் பெருமனு WH ஸ்ரீலங்கா முதல்ல சொல்லியிருக்கேன். இந்த வெப்சைட்டை பாத்தீங்கன்னு சொன்னா அபிஷியல் ஃபேஸ்புக் பேஜை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பைலட் பேப்பரை அதிகமாக பிராக்டிஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸால பிள்ளைகள் COVID-19 கொஞ்சம் பேப்பர் வந்து பைலட் முதலாவது எக்ஸாம் சிலபஸ்ல வர முதலாவது எக்ஸாம். ஆகவே பைலட் பேப்பரை தான் அது டார்கெட் பண்ணி வர 100%. ஆகவே நாங்க பைலட் பேப்பரை செய்ய வைக்கிறோம். அந்த வகையில பிள்ளைகள் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரோசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தமிழ் மீடியக்காரர்கள் அனைவரும் ஒரு கணக்கும் செய்து விட்டுருக்கிறேன். ப்ரோசஸ் ஆஃப் டெஸ்க்டாப்ல இருக்கட்டும். இன்றைக்கு நாங்க ஒரு கம்பைன் செக்ஷன் 2 பேருமே செய்யக்கூடிய ஒரு கம்பல்சரியா வரக்கூடிய ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் கூட பாடம்பிள்ளை MAF அந்த ஃபைனான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை இன்றைக்கு பார்ப்போம். கட்டாயம் உங்களோட பேப்பருக்கு வரக்கூடிய ஒரு ஏரியாவை நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம் பிள்ளைகள். அந்த வகையில நான் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் தான் பேப்பர் ஷேர் பண்றேன். அதுல என்ன தமிழ்ல சொல்றது ஈஸியா இருக்கும் பிள்ளைகள். உங்க எல்லா டைம் இந்த பைலட் பேப்பர் இருக்கும். சோ நீங்க என்ன செய்யலாம்னா இப்ப இந்த இதே கையோட நீங்க உங்களோட பைலட் பேப்பர் எடுத்துக்கொள்ளலாம். சரியான பிள்ளைகள்? இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம் பிள்ளைகள் 5வது கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இணைந்த லாப கனவளவு விகிதம். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் கட்டாயம் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வினா பிள்ளைகள் 10 மார்க்ஸுக்கு வரப்போகுது பிள்ளைகள். கட்டாயம் உங்களுக்கு இந்த முறை கேட்கறதுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பிள்ளைகள் 10 மார்க்ஸுக்கு வரப்போகுது. இப்ப பாருங்க, இதுல 3 ரிக்வயர்மெண்ட் உங்களுக்கு கேட்டிருக்கிறேன். கம்பைன் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ அன்றது இணைந்த லாப கனவளவு விகிதம். 2வது பிரேக் ஈவன் பாயிண்ட். 3வது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி என்று கேட்டிருக்கிறேன். பிரேக் ஈவன் பாயிண்ட் பிள்ளைகள் சமப்பாட்டு புள்ளி. 3வது பிள்ளைகள் பாதுகாப்பு எல்லை அல்லது காப்பு எல்லை என்று சொல்லுவோம் பிள்ளைகள். இப்ப பாருங்க, இந்த கேள்விக்கு போறதுக்கு முதல் பிள்ளைகள் நாங்க இந்த பாடத்தை பற்றி நோமலா நான் சொல்லிட்டு போறேன். இப்ப இவர் என்னன்னு சொன்னார் பிள்ளைகள், இந்த இணைந்த லாப கனவளவு விகிதம். முதலாவது கேள்வி பிள்ளைகள் இணைந்த லாப கனவளவு விகிதம். Combined profit volume ratio. Combined profit volume ratio. பிள்ளைகள் நீங்கெல்லாம் ஸ்டேஜ் 2ல சமப்பாட்டு புள்ளி படிச்சிருப்பீங்க பிள்ளைகள். பிரேக் ஈவன் பாயிண்ட் படிச்சிருப்பீங்க அல்லது நீங்க உங்களுடைய அட்வான்ஸ் லெவல்ல படிச்சிருப்பீங்க. அங்க படிக்க போறது பிள்ளைகள் சிங்கிள் ப்ராடக்ட், அதாவது தனியொரு பொருளுக்கு தான் படிச்சிருப்பீங்க. ஆனால் இங்க கேட்கப்படுறது பிள்ளைகள் இணைந்த லாபம் என்றா ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களுக்கு கேட்கப்படும் பிள்ளைகள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இணைந்த லாபம் என்றது என்ன பிள்ளைகள்? ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களுக்கு கேட்கப்படுற ஒரு விஷயம். சோ இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் என்றபடியா பிள்ளைகள், இப்ப நாங்க வளமே ஒரு பொருளுக்கு நாங்கள் சமப்பாட்டு புள்ளி பார்க்க பிள்ளைகள் சமன்பாடு எங்களுக்கு தெரியும். என்ன? மொத்த நிலையான கிரயத்தின் கீழ் அலகொன்றிற்கான பங்களிப்பு. இதான சமப்பாட்டு புள்ளி அலகுகள். டோட்டல் பிக்ஸ் காஸ்ட் ஓவர் கண்ட்ரிபியூஷன் பர்சன். இதான பிள்ளைகள் பிரேக் ஈவன் பாயிண்ட் யூனிட்ஸுக்கு பார்க்க நீங்க. ஆனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட இதுவரைக பிள்ளைகள் நாங்கள் இப்படி பார்க்க முடியாது. ஞாபகப்படுத்திக் கொள்வோம். ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களுக்கு கேட்கப்படுகிற பிள்ளைகள் நாங்கள் இப்படி பார்க்க முடியாது. அப்ப அங்க எப்படி பார்க்க வேண்டாம் பிள்ளைகள்? இங்க பாருங்க சமன்பாடு. நாங்க இங்க பார்க்க பாருங்க, பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் வேல்யூ. ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நாங்க யூனிட்ஸை நேரடியா கண்டுபிடிக்க முடியாது. சமப்பாட்டு புள்ளி பெருமதியில தான் கண்டுபிடிக்க முடியும். பொறுத்த வரைக்கும் ஞாபகம் பிள்ளைகள் சமப்பாட்டு புள்ளி நாங்க என்னதான் கண்டுபிடிப்போம்? பெருமதியில தான் கண்டுபிடிக்க முடியும். இங்க சமப்பாட்டு புள்ளி பெருமதியில் எப்ப சமப்பாட்டு புள்ளி பெருமதியில் கண்டுபிடிக்க முடியும்? பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் வேல்யூ அல்லது ருபீஸ் எப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு பிள்ளைகள் உங்களை சமப்பாட்டு புள்ளி கேட்பானாக இருந்தால் நீங்க என்னதுல கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னால் பெருமதியில தான் கண்டுபிடிப்பீங்க. ஆனால் தனியொரு பொருளுக்கு சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். அப்படி மொத்த நிலையான கிரயத்தின் டோட்டல் பிக்ஸ் காஸ்ட் ஓவர் கண்ட்ரிபியூஷன் அலகுக்கான பங்களிப்பு நேரடியாக கண்டுபிடிப்பீங்க. ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களுக்கு வரைக்க அலகுல நேரடியாக கண்டுபிடிக்க முடியாது. ஞாபகப்படுத்தி உங்களை ஏட்டியை பொறுத்த வரைக்கும் முழங்குற பிள்ளைகள் அப்ப எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முதல் break even point in value.
சமப்பாட்டு புள்ளி பெருமதியில தான் பிள்ளைகள் கண்டுபிடிப்போம். ஞாபகப்படுத்திக்கணும். அப்ப எப்படி கண்டுபிடிக்க போறோம்டா டோட்டல் பிக்ஸ் காஸ்ட். இந்த நோட் பண்ணி வச்சுக்கணும் பிள்ளைகளா. டோட்டல் பிக்ஸ் காஸ்ட் மொத்த நிலையான கிரயம், அதன் கீழ் இங்க பாருங்க combined profit volume ratio. அதான் என்ன கண்டுபிடிக்க போறோம். combined profit volume ratio மொத்த நிலையான கிரயத்தின் கீழ் இணைந்த லாப கனவளவு விகிதம். மொத்த நிலையான கிரயத்தின் கீழ் இணைந்த லாப கனவளவு விகிதம். மொத்த நிலையான கிரியம் பிரேக் இவன் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சமபாடு புள்ளியை பொறுத்த வரைக்கும் பெருமதியான பிரேக் இவன் பாயிண்ட் வேல்யூ ஒன்றே டோட்டல் பிக்ஸ் காஸ்ட் மொத்த நிலையான கிரியம், அதன் கீழ் கம்பைன்ட் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ இணைந்த லாப கனவளவு விகிதம். அப்ப உங்களுக்கு அடுத்த கேள்வி வரும், இந்த கம்பைன்ட் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ இவர் எப்படி கண்டுபிடிக்கிறது என்றா இங்க பாருங்க. கம்பைன்ட் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ என்றா இணைந்த லாப கனவளவு விகிதம். கம்பைன்ட் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ இணைந்த லாப கனவளவு விகிதம் சமன் இங்க பாருங்க. டோட்டல் சேல்ஸ், டோட்டல் கம்பைன்ட் சேல்ஸ் என்ன போடும், டோட்டல் கம்பைன்ட் சேல்ஸ் மொத்த இணைந்த விற்பனை. பிள்ளைகள் கவனிக்கணும் என்னடா, உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் நோமலா அலகொன்றுக்கான பங்களிப்பு எப்படி பாக்குறேன் நாங்க. யாராவது ஒரு ஆள் கேள்வியை கேட்போம் இல்லையா, இதுக்கு போறது உங்களுக்கு கேள்வி கேட்டதுக்கு வேணும். அலகொன்றுக்கான பங்களிப்பு எப்படி பாக்குறேன் நாங்க. விற்பனையிலிருந்து மாறுங்கிறத கழிக்கிறாங்க. அலகொன்றுக்கான பங்களிப்பு சரி, அலகொன்றுக்கான பங்களிப்பு, அலகொன்றிற்கான பங்களிப்பு விற்பனை விலை சயமாறும் செலவு, செல்லிங் பிரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கன்ட்ரிபியூஷன் போய் சொல்லிட்டு. ரெண்டாவது மட்டும் கேட்கிற பிள்ளைகள் சமபாடு புள்ளி அளவுகள் என்ன கண்டுபிடிக்கிறாங்க. பிரேக் இவன் பாயிண்ட் யூனிட் மொத்த நிலையான கிரியத்தின் கீழ் அலகொன்றுக்கான பங்களிப்பு. ரைட், பிரேக் இவன் பாயிண்ட் வேல்யூட பாக்க எப்படி பார்ப்போம் சிங்கிள் ப்ராடக்ட் சொல்லுங்க. மொத்த நிலையான கிரியத்தின் கீழ் இணைந்த லாப கனவளவு விகிதம். அது கம்பைன்டு பார்க்க போறோம். இங்க பாக்குறா மொத்த நிலையான கிரயத்தின் கீழ் நான் சிங்கிள் ப்ராடக்ட் கேட்கிறேன்னா தனி ஒரு பொருளுக்கு மொத்த நிலையான கிரயத்தின் கீழ் கன்ட்ரிபியூஷன் சேல்ஸ் ரேஷியோ பங்களிப்பு விற்பனை விகிதம் அல்லது இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். மொத்த நிலையான கிரயத்தின் கீழ் அலகொன்றிற்கான பங்களிப்பு தர அலகொன்றிற்கான விற்பனை விலை. அடுத்த கேள்வி, பாதுகாப்பு எல்லை அல்லது காப்பு எல்லை மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எப்படி கண்டுபிடிக்கலாம். அளவு இல்லை, பாதுகாப்பு எல்லை அல்லது காப்பு எல்லை அளவுகள் எப்படி கண்டுபிடிக்கலாம். எதிர்பார்த்த விற்பனை அலகு expected selling units minus margin of safety formula expected selling units minus break even point selling units. எதிர்பார்த்த விற்பனை அலகு சமப்பாட்டு புள்ளி விற்பனை அலகு. எதிர்பார்த்த விற்பனை அலகு சமப்பாட்டு புள்ளி விற்பனை அலகு. இது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி பிள்ளைகள் இடத்துல பார்க்க போறோம், யூனிட்ஸ்ல பாக்குறோம். பாதுகாப்பு இல்லை, காப்பு இல்லை, அலகுல பாக்குறோம். அதே கேள்வி நடக்குது, பாதுகாப்பு இல்லை, காப்பு இல்லை, பெறுமதியில மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வேல்யூ எப்படி பார்ப்போம்.
மாநிலம் எப்படி வேல்யூல எப்படி பார்ப்போம் சொல்லுங்க. எதிர்பார்க்கப்பட்ட விற்பனை பெறுமதி சமபாட்டு புள்ளி விற்பனை பெறுமதி எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் வேல்யூ மைனஸ் பிரேக் இவன் பாயிண்ட் சேல்ஸ் வேல்யூ. ரைட், ஓகே. ஃபைனலா டார்கெட் ப்ராஃபிட் ஆன் செல்லிங் யூனிட்ஸ், இலக்கு லாபத்தில் விற்பனை அலகுகள். டார்கெட் ப்ராஃபிட் ஆன் செல்லிங் யூனிட்ஸ் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? டார்கெட் ப்ராஃபிட் ஆன் செல்லிங் யூனிட்ஸ் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? மொத்த நிலையான கிரயம் டோட்டல் பிக்ஸ் காஸ்ட். டார்கெட் ப்ராஃபிட் ஆன் செல்லிங் யூனிட்ஸ் இலக்கு லாபத்தில் விற்பனை அலகுகள். டார்கெட் ப்ராஃபிட் ஆன் செல்லிங் யூனிட்ஸ் நோட் பண்ணி பிள்ளைகள். டார்கெட் ப்ராஃபிட் ஆன் செல்லிங் யூனிட்ஸ் இலக்கு லாபத்தில் விற்பனை அலகுகள். டார்கெட் ப்ராஃபிட் ஆன் செல்லிங் யூனிட்ஸ் இஸ் ஈக்குவல் மொத்த நிலையான கிரயம் பிளஸ் டார்கெட் ப்ராஃபிட் டோட்டல் பிக்ஸ் காஸ்ட் பிளஸ் டார்கெட் ப்ராஃபிட் மொத்த நிலையான கிரயம் இலக்கு லாபம் முழுவதும் கீழ் அலகொன்றிற்கான பங்களிப்பு கண்ட்ரிபியூஷன் போய் சொல்லிட்டு அலகொன்றிற்கான பங்களிப்பு. இது பிள்ளைகள் உங்களுடைய செகண்ட் ஸ்டேஜ்ல நீங்க காஸ்ட் அக்கவுண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் என்ற பாடத்துல படிச்சிருப்பீங்க. உங்களுடைய செகண்ட் ஸ்டேஜ்ல காஸ்ட் அக்கவுண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் இதே கணக்கு மதிப்பீடுகள் என்ற பாடத்துல பிள்ளைகள் நீங்க இதை படிச்சிருப்பீங்க. அல்லது நீங்க அட்வான்ஸ் லெவல்லையாவது நீங்க இதை படிச்சிருப்பீங்க. மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் படிச்சிருப்பீங்க இல்லையா? கிரேட் 13 படிச்சிருப்பீங்க. இப்ப இது பிள்ளைகள் சிங்கிள் ப்ராடக்ட் உங்களுடைய இந்த ஃபைனல் ஸ்டேஜ் எம்ஏஎஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மல்டி ப்ராடக்ட் தான் இருக்கு பிள்ளைகள். ஒன்றுக்கும் மேற்பட்ட விற்பனைகள் தான் உங்களோட சிலபஸ்ல இருக்கு. அந்த வகையில பிள்ளைகள் ஞாபகம் இருக்கும் முக்கியமான பாடம். சிம்பிள் ஈக்குவேஷன் தெரிஞ்சா அப்படியே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இப்ப இங்க முதலாவது பிள்ளைகள் பிரேக் ஈவன் பாயிண்ட் சமப்பாட்டு புள்ளி அலகுல பார்க்க முடியாது. இப்ப நாங்க இங்க இடத்துல பார்க்க முடியாது பிள்ளைகள், அலகுல பார்க்க முடியாது. இப்ப என்னத்துல பார்ப்போம்டா பெருமதியில தான் பார்ப்போம். சோ பிரேக் ஈவன் பாயிண்ட் ருபீஸ்ல தான் பார்ப்போம், ரூபால தான் பார்ப்போம் பெருமதியில. அதற்குரிய ஃபார்முலா என்னண்டா பிள்ளைகள்? டோட்டல் பிக்ஸ் காஸ்ட் மொத்த நிலையான கிரயம், டோட்டல் பிக்ஸ் காஸ்ட் மொத்த நிலையான கிரயம், அதன் கீழ் பாருங்க கம்பைன் contribution volume ratio இணைந்த லாப கனவளவு விகிதம் combined profit volume ratio or combined contribution volume ratio இணைந்த லாப அல்லது இணைந்த பங்களிப்பு அப்படி போலாம். இணைந்த லாப அல்லது இணைந்த பங்களிப்பு இந்த வேர்ட் யூஸ் பண்ணலாம். combined profit volume ratio இணைந்த லாப கனவளவு விகிதம். அப்ப ஜாப் இது ஒரு ஃபார்முலா. முதலாவது பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் ரூபீஸ் வாங்கிய பிள்ளைகள் மொத்த நிலையான கிரயம் டோட்டல் பிக்ஸ் காஸ்ட் ஓவர் கம்பைன்ட் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. இப்ப கம்பைன்ட் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ இணைந்த லாப கனவளவு விகிதம் எப்படி பார்ப்போம் என்ற பிள்ளைகள் பாருங்க ஃபார்முலா. கம்பைன்ட் சேல்ஸ் வேல்யூ combined sales value இணைந்த விற்பனை பெறுமதி, இணைந்த விற்பனை பெறுமதி combined sales value over combined contribution இணைந்த பங்களிப்பு. பாருங்க வளமையானதான் பிள்ளைகள் CS ரேஷியோ தான் வளமையான பங்களிப்பு விற்பனை வீதத்தை இங்க கம்பைன் போறோம். ரெண்டு பேரை கொண்டு போறோம். ஏன்னா ஒன்று சிங்கிள் ப்ராடக்ட் தானே, மல்டி ப்ராடக்ட் என்ன பிள்ளை ஒன்றுக்கு மேற்பட்ட உற்பத்திகள் என்னபடியா கம்பைன் கண்ட்ரிபியூஷன் இணைந்த பங்களிப்பின் கீழ் இணைந்த விற்பனை பெறுமதி 100 into 100 விளங்குதா ஃபார்முலா? இதுதான் பிள்ளைகள் கம்பைன் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. மொத்த நிலையான கிரயம் டோட்டல் பிக்ஸ் காஸ்ட் இவரை கண்டுபிடிச்சு போட்டு எடுத்தோம்டா யார் வருவார்? பிரேக் ஈவன் பாயிண்ட் ருபீஸ்ல வருவார். சோ இப்ப இதை வச்சு இருந்த கணக்கு போய் இது வால்யூமுக்கு வருவோம் அடுத்த கட்டம். சரியான பிள்ளைகள்? சோ இப்ப இவர் அழிக்கட்டா, இது அழிக்கட்டா பிள்ளைகள்? சோ இந்த கணக்கு நாம் ஷேர் பண்றோம் பிள்ளைகள். நான் இங்கிலீஷ்ல ஷேர் பண்ண உங்களுக்கு தமிழ் இருக்குன்னு நம்புறேன். பாருங்க, a company produces two product
EXE and WYE and forecast information is as follows. Single product வராது. சிங்கிள் ப்ராடக்ட் நார்மலா நீங்க பாக்குறதுதான் வரும். இது மல்டி ப்ராடக்ட். இங்க ரெண்டு உற்பத்தியாளர்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்க பிள்ளைகள். ஒன்று என்ன பிள்ளைகள்? EXE என்றது XE and WYE என்ற ப்ராடக்ட் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. பாருங்க, உங்களுக்கு செல்லிங் பிரைஸ் விற்பனை விலை தரப்பட்டிருக்கு. ரெண்டுக்குமே, ஒன்றுக்கு 100 ரூபாயாம், மற்றதுக்கு 120 ரூபாயாம். டைரக்ட் மெட்டீரியல் நேர் மூலப்பொருள் தரப்பட்டிருக்க பிள்ளைகள் 50 ரூபா 68 ரூபா. டைரக்ட் லேபர் நேர் ஊழியர் தரப்பட்டிருக்க பிள்ளைகள் 25 ரூபா 30 ரூபா. வேரியபிள் ஓவர்ஹெட் உற்பத்தி மேல் தரப்பட்டிருக்க பிள்ளைகள் 5 ரூபா 6 ரூபா. For the year 2020, the company expected to produce and sell 200,000 units. அப்ப எதிர்பார்த்த விற்பனை அலகுகள் தரப்பட்டிருக்க EXE-க்கு வந்து 2 லட்சமா. Where they expected to produce and sell product WYE maintaining the normal sales ratio 4:1. Between EXE and WYE respectively, the annual fixed cost had been estimated 3 million. ரைட், முதலாவது தாங்கள் கம்பைன் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ இணைந்த லாப கனவளவு விகிதம் கேட்கப்பட்டிருக்கு. இரண்டாவது பிள்ளைகள் பிரேக் ஈவன் பாயிண்ட் EXE தான் கேட்கப்பட்டிருக்கு. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து பிள்ளைகள் ரெண்டையும் கேட்கப்பட்டிருக்கு. ரைட், நான் ரெண்டுக்கும் செய்து காட்டுறேன். முதலாவது கம்பைன் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ செய்வோம் பிள்ளைகள். சில இணைந்த லாப கனவளவு விகிதம் செய்வோம். கம்பைன் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ இணைந்த லாப கனவளவு விகிதம். ஃபார்முலா என்ன பிள்ளைகள்? இணைந்த லாப கனவளவு விகிதத்துக்கு என்ன ஃபார்முலா? இணைந்த பங்களிப்பின் இணைந்த விற்பனை பெறும். இணைந்த பங்களிப்பின் இணைந்த விற்பனை தர 100. ரைட். இப்ப இணைந்த பங்களிப்பின் கம்பைன் கண்ட்ரிபியூஷன் பிள்ளைகளா, இணைந்த விற்பனை கம்பைன் சேல் இன்டு 100. இப்ப இந்த கணக்குக்குள்ள மூவ் பண்ணுவோம். ஃபார்முலா சரி, இந்த கணக்குக்குள்ள மூவ் பண்ணுவோம் பிள்ளைகள். அப்ப அளவொன்றுக்கான தனித்தனி பங்களிப்பை கண்டுபிடிக்கும். இண்டிவிஜுவல் கண்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா 100, 50, 20, 70, 80 கூட 20 ரூபா. அப்ப EXE 20 ரூபா வருது பிள்ளைகள். ரைட், கொஞ்சம் பிளஸ். மற்றவருக்கு 68, 98, 104 16 ரூபாயா பிள்ளைகள்? சரியா? போர்ட் ஸ்கிரீன்ல தெரியுதா கொஸ்டின்? அப்ப 68, 98, 104 கூட 16 சரியான பிள்ளைகள். 120 ரைட், 16 கீழே கீழே இணைந்த விற்பனை என்று வந்தோம்னா பிள்ளைகள் 4க்கு 1 என்ன பாருங்க. இந்த ரேஷியோ விற்பனை விலைக்கு வந்தோம்னா 100, 120. 100 பிளஸ் 120 பிள்ளைகள். இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இணைந்த இணைந்த என்ன வேர்ட் போடுற பிள்ளைகள், இங்க நாங்க ஒரு வெயிட் கொடுப்போம் ரெண்டுக்குமே. அதான் கீழே சொல்லியிருக்கான் பாருங்க பிள்ளைகள். The expected to produce and sales of product WYE maintaining the normal sales ratio 4:1 between EXE and WYE respective. அப்ப 4க்கு 1. இங்க EXE 4 அலகு வித்தா WYE 1 அலகு விற்பமா பிள்ளைகள். EXE 4 அலகை விற்பமாக இருந்தால் WYE பிள்ளைகள் 1 அலகை விற்போம். இப்ப இங்க EXE வந்து 2 லட்சம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? 2 லட்சம் சொல்லப்பட்டிருக்குன்னா WYE சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். நாங்க எவ்வளவு வருவார்? 50,000. இவர் 4 தானே 4 மடங்கு தானே 2 லட்சம். இந்த 1 மடங்கு எவ்வளவு வர போற 50,000. அப்ப WYE எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் யூனிட்ஸ் கண்டுபிடிச்சலாம் எவ்வளவு 50,000. இது முதலாவது ஐடியா. இங்க ரேஷியோ தந்திருக்கா 4 கொண்டு சில தர மாட்டான். நாங்க ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிப்போம்டா, விற்பனை அழகுதானுங்கிற ரேஷியோ ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். இப்ப 2 ப்ராடக்டுக்கும் விற்பனை அழகு தருவான். இங்க 2 லட்சம் மட்டும்தான் தந்திருக்காங்க. இந்த ரேஷியோ சொல்றான் 4 கொண்டு 2 லட்சம் எப்படி இருப்பார்
50,000 இருப்பார். சில கணக்குல பிள்ளைகள் டைரக்டா தருவான் 2 லட்சத்துக்கு 1 லட்சம் அல்லது 2 லட்சத்துக்கு 50,000 நாங்க ரேஷியோவை கண்டுபிடிக்கலாம். விளங்குதா பிள்ளைகள்? இந்த ரேஷியோ தான் முக்கியம். சோ இந்த ரேஷியோ 4 கொண்டுதான் 2 பேருமே இவர் 4 பெருக்கப்படுவார். இவற்றை இதுக்கு ஒரு காட்டிட்ட போட்ட பாருங்க கிளியரா. இங்க பாருங்க, இவர் 4 பெருக்கப்படுற 4 வாரப்படியா, இவர் எத்தனை பெருக்கப்பட 1 பெருக்கப்படுவார். தர 100. இப்ப எவ்வளவு வேலை போட்டு பார்ப்போம். நாணிகன் 80, மற்றது 16, கீழே 400, 120, தர 100. சரியா? இப்ப பார்த்தோம்டா 96 கீழ் 520 தர 100. 96 கீழ் 520 தர 100. 18.46. 18.46. நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் பிள்ளைகள். 18.46. இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே பிள்ளைங்க, இது 18.46 ஓகேயா? ஓகே. அந்த நெஞ்சில் அவருக்கு என்ன இது டவுட்ஸ் இருக்கா? சொல்லுங்க பிள்ளைகள். ரைட். இது 2 கழிக்கிறோம் பிள்ளைகள். break-even point of EXC in units and in values. அப்ப அலகுலையும் கேட்கப்பட்டிருக்க பிள்ளைகள் பெறுமதியான முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் பெறுமதியை கண்டாத்த மொத்த பெறுமதியை கண்டது நாங்கள் இவற்றையே கண்டுபிடிக்கலாம் இல்லையா? சோ இப்ப பார்ப்போம், நான் செய்து காட்டுறேன். break-even point ஃபார்முலா என்ன பிள்ளைகள்? சமபாட்டு புள்ளி ருபீஸா நம்ம காணுவோம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? மொத்த நிலையான கிரியத்தின் கீழ் இணைந்த லாபக்கணவன். மொத்த நிலையான கிரியத்தின் கீழ் இணைந்த லாபக்கணவளவு விகிதம். இந்த கணக்குல மொத்த நிலையான கிரியம் எவ்வளவு? கணக்குல வந்து மொத்த நிலையான கிரியம் மேல போறா 3 மில்லியன். ஆமீனா ரைட். 3 மில்லியன் பிள்ளைகள். 3 மில்லியன் இணைந்த லாப கணவன வீதம் எவ்வளவு பிள்ளைகள்? 18.46. 18.46. 18.46 கீழ் 100 வீதம் தானே பிள்ளைகள்? என்ன விட வர போறா? பெருக்கிப்பா, என்ன விட வர்றா? $3 மில்லியன் எவ்வளவு வருது பிள்ளைகள்? 16. அதாவது
1,62,52,354 பிள்ளைகள். சரியா? 16, 251, 354. நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட், இவர் ஓகேயா? இப்ப பிள்ளைகள் இந்த கணக்குல அவன் கேட்டவன் வந்து தனியே வந்து EXC மட்டும் தான் கேட்டோம். அதனால பிராக்டிஸ் தான் 2 பேரையும் செய்துக்காரு. இப்ப பாருங்க, ஆறு ப்ராடக்ட் யாரு பிள்ளைகள்? EXCயும் மற்றது யாரு? WY. சரியா? ரைட் பிள்ளைகள், நீங்க பாருங்க, இவன் சமப்பாட்டு புள்ளியை பார்ப்போம். இப்ப நாங்க பார்த்தது பிள்ளைகள் மொத்த சமப்பாட்டு புள்ளி தான் பாக்குறாங்க, டோட்டல் பிரேக் இவன் பாயிண்ட் தான் பாக்குறாங்க. இல்ல 2 தனித்தனியா பார்க்க போறோம்டா. இங்க பாருங்க, பிரேக் இவன் பாயிண்ட் இண்டிவிஜுவலா பார்க்க போறோம் பிள்ளைகள். மொத்தம் வந்து 16. சொல்லுங்க பிள்ளைகள். 16, 25, 13, 54. 13, 54. 16, 25, 13, 54. 16, 25, 13, 54. இங்க பாருங்க, இதன் கீழ் இப்ப நாம இந்த இணைந்த லாப கனவளவு விகிதம் பார்க்க பிள்ளைகள் இணைந்த விற்பனை பெறுமதி எடுத்தனாங்க. எவ்வளவு இணைந்த விற்பனை பெறுமதி வந்தது பிள்ளைகள் உங்களுக்கு? சொல்லுங்க, இணைந்த விற்பனை பெறுமதி எவ்வளவு வந்தது? விளங்கில 520. 520. அது இவற்றை எவ்வளவு வந்தது? இவற்றை பங்கு 400. 400, 120. 120. அப்ப இவருக்கு நான் பாருங்க, அந்த 520 மொத்த விற்பனை இவற்றை பங்கு விற்பனை பாருங்க. சமப்பாட்டு புள்ளி எடுத்து பிள்ளைகள் அதுல மொத்த விற்பனை, மொத்த விளைந்த விற்பனை தலைவற்ற விற்பனை மற்றவருக்கு வரைக 520 தர 120 எவ்வளவு வர போற? எவ்வளவு வர போற பிள்ளைகள்? 250. 16, 25, 13, 54 கீழ் 520 தர 400. 12, 501, 042. சரியா? 12, 501, 042. மற்றவருக்கு வந்தோம்டா 37, 50, 50, 312. சரியா பிள்ளைகள்? விலங்குகளா இது எடுக்கிறது தனியான சமப்பாடு புள்ளிய பெருமை எடுக்க விலங்குகளா பிள்ளைகள்? என்னன்னா மொத்த சமப்பாடு புள்ளி எடுத்து இணைந்த விற்பனையில தலைவேண்ட பங்கு விற்பனை 2 பேரையும் குறிக்கிறது. இப்ப சமப்பாடு புள்ளி அழகு பார்க்கணும். இது ருபீஸ் பிள்ளைகள், ரூபா. இனி அழகு பார்த்தோம்னு சொன்னா சமப்பாடு புள்ளி அழகுல வரப்போகுது. இப்படி இந்த யூனிட் அழகுல பார்ப்போம். இப்ப இந்த 12, 501, 042
நீங்கள் 3,7,5,0 கீழ் அலகு விற்பனை விலை. அலகு கண்டுபிடிக்க விலங்கு சமபாடு பெறுமதியின் கீழ் அலகு விற்பனை விலை. இவருக்கு வந்த அலகு விற்பனை விலை 100 ரூபாய். மற்றவருக்கு 120 ரூபாய். ஆகவே 12, 50, 1042 கீழ் 100. ரெண்டா பிள்ளைகள் 1,25,1010 4 1,25,1010. மற்றவர்கள் பார்த்தோம்டா 37, 50, 312 கீழ் 120. 31, 253. 31,253 அலகுகள். விளங்குற அலகுகள் எப்படி பார்க்கணும்? விளங்குற ஐடியா இவர் 1,25,10 அலகுகள். அதே மாதிரி 31,253 அலகுகள். அப்ப இந்த கேள்விகள் ஆன்சர் முடிஞ்சு. இரண்டாவது கேள்வி. மூன்றாவது நோக்கி மூவ் பண்ணுவோம். மூன்றாவது கேள்வி, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி for EXE and WYE in units. பாதுகாப்பு எல்லை 2 நேம் அலகுகள் கேட்கப்படும். சிம்பிள். பாருங்க, இதுல நாங்க பார்க்கலாம். பாதுகாப்பு எல்லைக்கு வந்த பிள்ளைகள் சமன்பாடு ரோமன் சமன்பாடுதான். என்ன எதிர்பார்த்த விற்பனை அலகு, எதிர்பார்த்த விற்பனை அலகு சமப்பாட்டு புள்ளி விற்பனை அலகு. எதிர்பார்த்த விற்பனை அலகு எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் யூனிட்ஸ் மைனஸ் பிரேக் இவன் பாயிண்ட் சேல்ஸ் யூனிட் சமப்பாட்டு புள்ளி விற்பனை அலகு. பிள்ளைகள் 2 ப்ராடக்ட்ல இருக்க போதும். எங்களுக்கு யார் இருக்க போறோம்? 2 பேர். ஒன்று EXE மற்றும் WYE இல்லையா? EXE WYE எதிர்பார்த்த விற்பனை EXE சொந்த ஒரு கணக்குல 2 லட்சம் இல்ல. 2 லட்சம் மைனஸ் எவ்வளவு போகுது? 1,25,10. மற்றவருக்கு நாங்க கண்டுபிடிச்சாங்க 4 கொண்டபடியா இவர் 2 லட்சம் மற்றவர்கள் 50,000. 50,000 31,253. ஆகவே 2 லட்சம் 1,25,010 74,990. மற்றவருக்கு வந்தோம்டா 18,747 அலகுகள். யூனிட்ஸா அலகு. பாருங்க, சிம்பிளான விஷயம் சொல்லி அப்படியே தூக்கி போறோம். அலகுகள். இதுல நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன். இதுல இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன் ருபீஸ். பாதுகாப்பு எல்லை பெறுமதியில் சமப்பாட்டு புள்ளி பெறுமதி பிரேக் இவன் பாயிண்ட் ருபீஸ் மைனஸ் expected sales rupees minus break even point sales rupees. So expected sales rupees கண்டுபிடிக்கலாம். எப்படி பிள்ளைகள்? 2 லட்சம் அலகு தர 2 லட்சம் அலகு தர ஒரு அலகு 100 ரூபாய். இவற்றை ஓனரி பிரேக் இவன் கண்டுபிடிச்சு எவ்வளவு பிரேக் இவன் வந்த பிள்ளைகள்? எவ்வளவு வந்த பிரேக் இவன்? எவ்வளவு வந்தது பிள்ளைகள்? 125 125 010 42. அப்ப இவற்றை பார்த்தோம்னா 200 3 0 125 010 42. EXE வருவா எவ்வளவு வேலை போறது? EXE $7,498,958. அதே மாதிரி WYE பார்த்தோம்டா 50,000 எவ்வளவு? 120 பிள்ளைகள். 120 எவ்வளவு வந்து சமப்பாடு புள்ளி
37 37 50 312 50 312 6 மில்லியன் மைனஸ் 37 50 312 2 மில்லியன் 249,688 2 மில்லியன் 249,688 இதுதான் பிள்ளைகள் இணைந்த லாப கனவளவு விகிதம். இணைந்த லாப கனவு ஏதாவது டவுட்ஸ் டிஃபிகல்டிஸ் இருக்கா இந்த இணைந்த லாப கனவளவு விகிதத்துல? ஒரு ஆள் தான் கேட்டிருப்பீங்க மட்டும் இணைந்த லாப கனவு டவுட்ஸ் டிஃபிகல்டிஸ் இருக்கா? இருக்கா? சோ என்னோட கல்வி நோக்கி மூவ் பண்ணுவோம் பிள்ளைகளா. இந்த ஷார்ட் பீரியட் தான் இருக்கு. நான் இந்த முதல் பேப்பர் ஃபுல்லா செய்ய விடணும் உங்களுக்கு. நான் என்னோட கல்வி நோக்கி மூவ் பண்ணுவோம். அடுத்த கேள்வி 6வது கேள்வி. அடுத்த கேள்வி பிள்ளைகள் 6வது கேள்வி. பாருங்க, இது வந்து பிசினஸ் ஃபைனான்ஸோட சம்பந்தப்பட்ட விஷயம். 10 மார்க்ஸ் ஒவ்வொரு பேப்பர்லயும் வர்றது பிள்ளைகள். Capital structure of Beta PLC, a company that is listed on the Colombo Stock Exchange, is given below. ஒரு கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையத்தில் பிள்ளைகள் ஏற்படுத்தப்பட்ட பீட்டா பிஎல்சியினுடைய தகவல்கள் உங்களுக்கு இடையிடப்பட்டு சொல்லி காணலையா? முதலாவது பாருங்க, கேள்வியை பாருங்க பிள்ளைகள். 4 கேள்வி கேட்கப்பட்டது. இது 4 பேர் ஒரு ஃபைனல் பேப்பரை கேட்கிறோம். வராமையா? முதலாவது என்னன்னா காஸ்ட் ஆஃப் ஆர்டினரி ஷேர்ஸ், சாதாரண பங்கு ஒன்றுக்கான கிரயம் கேட்கப்பட்டிருக்கு. 2வது பிள்ளைகள் காஸ்ட் ஆஃப் இரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், முன்னுரிமை பங்குக்கான கிரயம் கேட்கப்பட்டிருக்கு பிள்ளைகள். 3வது காஸ்ட் ஆஃப் இரிடீமபிள் டிபெஞ்சர்ஸ், என்ன மீட்க முடியாத தரிச்சங்களுக்கான கிரயம் கேட்கப்பட்டிருக்கு பிள்ளைகள். 4வது வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், நிறைவேற்றிய சராசரி மூலதன கிரயம் கேட்கப்பட்டிருக்கு பிள்ளைகள். காஸ்ட் ஆஃப் ஆர்டினரி ஷேர்ஸ், சாதாரண பங்கொன்றிற்கான கிரிய கணிப்பு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் இதான் ஃபார்முலா. ஞாபகப்படுத்திக் கொள்ளவும் பிள்ளைகள். KE இதான் கோட் வேர்ட். KE D into 1 plus G over D naught into 1 plus G over P naught plus G. இதுதான் ஃபார்முலா. ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். D naught into 1 plus G over P naught plus G. அப்ப இங்க பாருங்க, இங்க here இங்க ஞாபகம் நோட் பண்ணி வச்சுக்கணுமா? D naught என்றது பிள்ளைகள், D naught என்றது சமன்பாடு பாடம் பண்ணி அப்படியே அப்ளை பண்றதுதான். D naught என்றது ஞாபகம், D naught என்றது பிள்ளைகள் பங்கொன்றின் பங்கு லாபம். பங்கு ஒன்றின் பங்கு லாபம், டிவிடெண்ட் பெர் ஷேர். சாதாரண பங்கு தான் பங்கொன்றின் பங்கு லாபம், டிவிடெண்ட் பெர் ஷேர், பங்கொன்றின் பங்கு லாபம். G என்றது பிள்ளைகள் growth rate, வளர்ச்சி விகிதம். G என்றது பிள்ளைகள் growth rate, வளர்ச்சி விகிதம். growth rate, வளர்ச்சி விகிதம். P naught என்பது பிள்ளைகள் பங்கொன்றின் தற்போதைய சந்தை பெறுமதி, மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர். பங்கொன்றின் தற்போதைய சந்தை பெறுமதி, மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர். பங்கொன்றின் தற்போதைய சந்தை பெறுமதி, மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர். விளங்குதா பிள்ளைகள்? ரைட். அப்ப இந்த ஃபார்முலா கணக்கு மூவ் பண்ணலாம். இதான் ஃபார்முலா, சாதாரண பங்குக்கான ஃபார்முலா. இதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். KE, K என்றது பிள்ளைகள் அதே பார்க்கணும். KE என்றது என்ன? காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. காஸ்டுக்கு C என்று யூஸ் பண்ணுவது K. KE காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் பிள்ளைகளா. K என்றது காஸ்ட், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. என்ன? உரிமை பங்கிற்கான கிரயம். KE என்றது பிள்ளைகள் உரிமை பங்கிற்கான கிரயம், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. அப்ப இந்த கணக்குள்ள மூவ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா பாருங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்ச சரி பிள்ளைகள். ஒவ்வொன்றும் பிள்ளைகள் ஈஸியாக தருவான். ஒன்றுக்கு ஒன்று பாருங்க. பீட்டா பிஎல்சி ஹாஸ் 120 million ordinary shares currently trading at 60 rupees per share. பாருங்க, முதலாவது விஷயம் தான் எங்களுக்கு என்ன வந்து முதலாவது விஷயம் பிள்ளைகள், கரண்ட்லி ட்ரேடிங் ஆம், தற்போது விற்கப்படுவது எவ்வளவாம்? ஒரு பங்கு
60 ரூபாய். சோ தற்போதைய சந்தை பெறுமதி வந்திருக்கான எவ்வளவு எங்களுக்கு 60 ரூபாய். தற்போதைய சந்தை பெறுமதி எவ்வளவு தரப்பட்டிருக்க பிள்ளைகள் 60 ரூபாய். The company அடுத்த விஷயத்தை பாருங்க. அடுத்த சொல்லப்பட்டிருக்கு. The company paid dividend 7.5 per ordinary shares few days ago. சில நாட்களுக்கு போய் பங்களாம எவ்வளவு கொடுத்துருக்கோம் பிள்ளைகள் 7.50 ரூபாய். அதே மாதிரி அடுத்த விஷயம் மூன்றாவது விஷயம் தான் ஒரு கஷ்டம் இல்ல ஃபார்முலா தெரிஞ்சு அப்படி அப்ளை பண்றான். The company expect பாருங்க dividend growth rate வளர்ச்சி விகிதம் எவ்வளவாம் பிள்ளைகள் 4% பிள்ளைகள். சோ இனி ஃபார்முலால போடலாமா இல்லையா? இனி ஃபார்முலால போடலாமா இல்ல? எல்லாமே வந்துட்டான். சொல்லுங்க என்ன சொல்லலாம்? பங்கு தற்போதைய பங்கு பங்களாவுக்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கு? டி நோட் எவ்வளவு பங்களாவும் 7.50 7.50 என்ன 1 வளர்ச்சி வீதம் எவ்வளவா 4%. 4% 0.04. தற்போதைய சந்தை பெறுமதி 60 ரூபாய். அதனால பிளஸ் 0.04 என்ன விளையாடு பார்ப்போம். சைவர் தசம் சைவர் 4 7.50 அதன் கீழ் 60 சக 0.04 0.17 0.17 கடைசி இதோட விடையில 6 பிள்ளைகள் 100 வீதத்தை கொடுக்கணும். இந்த வேற விடைய கடைசி 100 வீதப்படுத்தினா எத்தனை வீதம் 17 வீதம். எத்தனை வீதம் பெறக்கூடிய பிள்ளைகள் 17. வர்ற விடையே 100 வீதப்படுத்துவீங்க. வர்ற விடையில செய்வீங்க பிள்ளைகள் 100 வீதப்படுத்துவீங்க. ஆக எவ்வளவு வேலை போல 17 வீதம். விளங்கிட்டா முதலாவது ஆள் விளங்கிட்டா இப்படி 3 ஃபார்முலா இருக்கு. 10 மார்க்ஸ் பாருங்க. மேனேஜ்மெண்ட் கஷ்டம் இல்ல. இதே ஒரே மாடல் டபிள்யூடி பேப்பர்ஸ்ல பாஸ் பேப்பர்ஸ் பாத்தீங்கன்னா மெயினா வருது இதுக்குள்ள. ஓகேயா இது ஓகேயா? ரைட். அடுத்த வைக்கிறோம். Cost of irredeemable preference shares மீட்க முடியாத முன்னுரிமை பங்கு. பிள்ளைகள் இது கொஞ்சம் விளங்கப்படுத்தணும் உங்களுக்கு. பாருங்க இந்த முன்னுரிமை பங்கு கடன்கள் என்று வரைக்க 2 விஷயம் இருக்கும் பிள்ளைகள். முன்னுரிமை பங்கு அல்லது கடன்கள் என்று வரைக்க பிள்ளைகள் 2 விஷயம் இருக்கும். ஒன்று மீட்க கூடியது ரிடீமபிள் என்று சொல்லுவோம். ஒன்று மீட்க கூடியது. 2வது பிள்ளைகள் மீட்க முடியாதது. irredeemable மீட்க முடியாதது. 1 பிள்ளைகள் மீட்க கூடியது, 2 மீட்க முடியாதது. மீட்க கூடியது என்று சொன்னான்டா இவருக்குரிய ஃபார்முலா IRR. நாங்க அடுத்த என்பிவி படிக்க செய்வது என்பிவி தான். அப்ப அது 5000. இவருக்குரிய காஸ்ட் ஆஃப் கேபிட்டலுக்குரிய ஃபார்முலா IRR. மீட்க கூடியது எல்லாத்துக்குமே நாங்க IRR யூஸ் பண்ணுவோம். மீட்க முடியாதது என்று சொன்னால் ஒவ்வொருக்கும் தனி ஃபார்முலா இருக்கு பிள்ளைகள். ஞாபகப்படுத்திக்கொள்ளும். மீட்க கூடியது, 2வது மீட்க முடியாது. நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும் பிள்ளைகள். எழுதுங்க. போட்டு 2வது வச்சு முன்னுரிமை பங்கு அல்லது தனிச்சங்கள் போட்டு 2வது இங்க மீட்க கூடியது ரிடீமபிள், 2 மீட்க முடியாது ரிடீமபிள். மீட்க கூடியது கூட 5000 போடுங்க பிள்ளைகள். மீட்க முடியாத ஃபார்முலா காரணம்
5000. இங்கால பிள்ளைகள் மீட்க முடியாதது irredeemable. முதலாவது பிள்ளைகள் ஃப்ரீ பிரான்சைஸ். முன்னுரிமை பங்குக்குரிய ஃபார்முலா பிள்ளைகள் டி நாட் ஓவர் பி நாட். ஞாபகம் டி நாட் ஓவர் பி நாட். டி நாட் ஓவர் பி நாட். இங்கால டிபெஞ்சர்ஸ் தனிச்சங்கள் என்றா I into 1 minus T in கீழ் P naught. I into 1 minus T in கீழ் P naught. I into 1 minus T in கீழ் P naught. இங்க உங்களுக்கு தெரியும் D naught என்றது பங்கொன்றின் பங்கு லாபம். டிவிடெண்ட் பர்ச்சியா முன்னுரிமை பங்குக்கு. P naught என்றது சந்தை பெறுமதி. அதுல பிரச்சனை இல்லை. இங்க I என்றது வட்டி, இன்ட்ரெஸ்ட் வட்டி. T என்பது வரி, வருமான வரி விகிதம், டாக்ஸ் ரேட். P naught என்பது சந்தை பெறுமதி, சந்தை பெறுமதி. சரியா பிள்ளைகள்? சோ இதுதான் ஃபார்முலா, இவ்வளவுதான் ஃபார்முலா. சோ இனி கணக்கு மூவ் பண்ணுவோம். இவ்வளவு பார்த்துட்டு அதுக்கு வருவோம். Cost of irredeemable free franchise மீட்க முடியாது பாசிப்பம். There are 40 million irredeemable free franchise in issuing which is currently trading 25 ரூபாய் 25 rupees பாப்பா. தற்போதைய P note வந்து கடவுளவாம் 25 rupees per share. The free franchise dividend 2.75 ஆம். சிம்பிள். கீழ சொல்லிதான் பாருங்க என்னண்டு irredeemable free franchise மீட்க முடியாதது. என்ன உங்களுக்கு ஃபார்முலா தெரியுமா தெரியாதா? என்ன ஃபார்முலா வர போற? இங்க பிள்ளைகள் அங்க KE சொன்னாங்க, இங்க KP சொல்லுவோம். KE என்றா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, KP என்றா காஸ்ட் ஆஃப் ஃப்ரீ ஃபண்ட்ஸ். ஞாபகம் KE என்றா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, KP என்றா காஸ்ட் ஆஃப் ஃப்ரீ ஃபண்ட்ஸ். ஆகவே ஃபார்முலா D naught over P naught. இதான ஃபார்முலா இவருக்கு. இதை மீட்க கூடியது சொன்னா 5000 வந்திருப்பார். இதை மீட்க முடியாததல்ல. ஆகவே D naught over P naught. D naught over P naught. எவ்வளவு பிள்ளைகள் D naught? எவ்வளவு D naught? 2.75. 2.75. P naught எவ்வளவு? 25. எவ்வளவு? 25. 25. எவ்வளவு வரப்போகுது பாப்பம். எவ்வளவு வருது? 11. விளங்கியல 11 வீதம். 11 ஒன்றா? சைவதேசம் 1 11 வீதம். இதை போட்டு காணி போது நல்லா 11 வீதம். பாருங்க எவ்வளவு ஈஸி. சமன்பாடு 10 மார்க்ஸ் அப்படியே அழிக்கணும் போலாம் இந்த செக்ஷன்ல. ஓகே இவன் சரியா மெச்சா ஓகேயா? ரைட். அடுத்தது வரும். அதே மாதிரி பாருங்க அடுத்தது காஸ்ட் ஆஃப் irredeemable debenture. காஸ்ட் ஆஃப் irredeemable debenture. சோ நான் கணக்கு வாசிக்காமல் ஃபார்முலா போட்டுறோம். ஃபார்முலா தெரியும் தானே? காஸ்ட் ஆஃப் irredeemable debenture. டிபெஞ்சர் பிள்ளைகள் இப்ப KE KP KD டெப்ட் ஆனே கடன் தான். ஆகவே KD I into 1 minus T into P naught. இனி கேள்விக்குள்ள வருவோம். கேள்விக்குள்ள வந்தோம்னா the company has 10 million irredeemable free franchise in issued at 100 rupees per debenture. The interest rate paid 10.75% per annum. The current trading price 99.40 per debenture, right? அப்ப current trading price என்றது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் என்ன வந்திருக்கான்? சந்தை பெறுமதி வந்திருக்கான் இல்லையா? P naught வந்திருக்கான். So P naught வந்து எவ்வளவு? 99.40. 99.40. இப்ப வட்டி ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் பிள்ளைகள். வட்டி எப்பயுமே முகப்பெறுமதிக்கு தான் பார்க்கப்படும், இஷ்யூட் பிரைஸுக்கு தான் பார்க்கப்படும். அவை முகப்பெறுமதி எவ்வளவு பிள்ளைகள்? பாவலிக்கு தான் பார்க்கப்படும்.
100. எப்பயுமே வட்டி 100 ரூபாய்க்கு பார்க்கப்படும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. எப்பயுமே உங்களுக்கு 100 ரூபாய் தான் தருவாங்க முகப்பெருமை. சோ வட்டி வீதம் எவ்வளவு பிள்ளைகள் 10.75 வீதம். சோ 100க்கு 10.75 எவ்வளவு போகுது 10 ரூபாய் 75 சதம். ஆகவே ஐ வந்து 10 ரூபாய் 75 சதம். அதே மாதிரி 1 சயம் அடுத்த பாயிண்ட் இன்கம் டாக்ஸ் ரேட் எவ்வளவாம் 14 வீதமாம். டாக்ஸ் ரேட் இல்லையா பிள்ளைகளுக்கு எத்தனை வீதமாம் 14 வீதமாம். சோ -0.14 பார்த்தா விளப்புல 9.3 சரியா பிள்ளைகள் 9.3 பாருங்க எவ்வளவு ஈஸி. அவ்வளவு ஃபார்முலா IRR வர்ற விஷயம் வந்து பிள்ளைகள் நாங்க NBV பாக்க IRR ஃபார்முலா வந்து அப்படி அப்ளை பண்றோம். இப்ப நாங்க கடைசி ஈக்குவேஷன் இதுல வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நிறைவேற்றிய சராசரி மூலதன கிரை. வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நிறைவேற்றிய சராசரி மூலதன கிரயம் கேட்கப்பட்டிருக்க பிள்ளைகள். அதுக்குரிய ஃபார்முலா தாரன் பாருங்க. இந்த நிறைவேற்றிய சராசரி மூலதன கிரயத்துக்குரிய ஃபார்முலா பார்த்தோம்டா பிள்ளைகள். நிறைவேற்றிய சராசரி மூலதன கிரயத்துக்கு ஃபார்முலா பார்த்தோம்டா வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஃபார்முலா பேக்கட் சொல்லுங்க WACC. இதுக்குரிய ஃபார்முலா பாருங்க KE into நான் உங்களுக்கு KE கண்டுபிடிக்கல E இன் கீழ் E plus P plus D சொல்றேன். அதே மாதிரி KP into P இன் கீழ் E plus P plus D. அதே மாதிரி KD into D இன் கீழ் E plus P plus D. இதுதான் ஃபார்முலா. என்னென்றா பிள்ளைகள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். KE என்றது நாங்க கண்டுபிடித்த உரிமை பங்கின் கிரயம் அல்லது சாதாரண பங்கின் கிரயம் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல் அது கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க E என்றது பிள்ளைகள் உரிமையாண்மை மொத்த பெறுமதி ஈக்விட்டின வேல்யூ சந்தை பெறுமதியான எப்பயும் இருக்கும். 8 பெறுமதி சந்தை பெறுமதி ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் மெயின்லி கேட்கிறது சந்தை பெறுமதி. ஆக இவர் இதில் இருப்பார் பிள்ளைகள் சந்தை பெறுமதி. அதேதான் P என்பது முன்னுரிமை பங்கின் சந்தை பெறுமதியின் மொத்தம். D என்பது கடன் மூலத்தின் சந்தை பெறுமதியின் மொத்தம். மொத்த மூலதன கட்டமைப்பு எடுத்தா அதுல சாதாரண பங்குன்ற கட்டமைப்பு எவ்வளவு அதுல உரிமை வீத தலைமை இருக்கும். அதே திருப்பி மாற்ற போறோம். P போட்ட கொண்டா P மேல கொண்டு போவோம். மற்ற 3 கீழே கொண்டு வரும். KD போட்டா D மேல கொண்டு போவோம். இந்த 3 கூட்டு தொகை மாதிரி பிள்ளைகள் இந்த 3 கூட்டு தொகை என்ன வர போறேன் நிறைவேற்றிய சராசரி மூலதன கிரயமாக வரப்போறேன் வெக்காக வர போற விளங்குதா பிள்ளைகள். இந்த கணக்கு வரும். KE எவ்வளவு பிள்ளைகள் வந்தது கண்டுபிடிச்சா KE எவ்வளவு 17 வீதம். ஓகே KP 11 வீதம் 11 KD 9.3 எவ்வளவு 9.3 30 தர தர தர. இப்ப கேள்விக்கு வரும் E plus D அதை பாக்குறேன் பாருங்க பிள்ளைகள். Beta PLC has 120 million ordinary shares currently trading 60 ரூபாய். அப்ப 120 மில்லியன் ஷேர்ஸ் இருக்கு. 60 ரூபாய் படி என்ன விலை போற வெளியே போயிருக்கோம். 120 தர 60 120 எவ்வளவு வர போகுது பிள்ளைகள் 7200. மற்ற பாப்போம். There are 40 million irredeemable preference shares 25 ரூபாய் அனுப்ப எவ்வளவு வர போற மற்ற இது E பிள்ளைகள் பார்த்தது. அடுத்தது P எவ்வளவு வர போற 40 மில்லியன் 40 25 எவ்வளவு
விளங்கின 1000 1000. அடுத்தவன் 10 மில்லியன் எவ்வளவு படி போடு? இப்ப 99 40 படி போடு. எவ்வளவு போடு பிள்ளைகள்? 994 எவ்வளவு? 994. எவ்வளவு போடா? 4 9 11 9194. 9194 9100 பாருங்க காட்டு 9194. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? அங்க ஓடுற போறேன். மொத்தம் வந்து 9194. அதுல இவற்றை பங்கு எவ்வளவு? 7200. அதுல மற்ற 9194 மற்றவற்றை பங்கு எவ்வளவு? 1000. அதே மாதிரி 9194 இவற்றை பங்கு எவ்வளவு? 994. சோ இவரை நாங்க வேக்கா கண்டுபிடிக்கலாம். விளங்குறா பாருங்க. மொத்த சந்தை பெறுமதியை கண்டுபிடிக்க முடியாது. இதான் இந்த இவ்வளவு வந்து மொத்த சந்தை பெறுமதியை கொடுத்தோம். அதுல இவர் எத்தனை வங்கி இருக்கிறார்? எத்தனை அர்த்தம் போகும்? மொத்தம் வந்து 9194. அதுல 7200 அவற்றை பரன் தர அவற்றை பெறுமதி இருக்கும். எவ்வளவு போகுது? இப்ப வந்தா 7200 9194 தர 17 13.31 மற்றவருக்கு வந்தமண்டா 1000 1.196 196 மற்ற 1.01 கூட்டம் வேண்டாம். 15.51 வெக்பாதம் 15.51 வெக்க 15.51 யாருக்காவது இது ஃபார்முலா தான். அவ்வளவு ஃபார்முலாஸை நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் இந்த வேக்கீசி இந்த ரெக்கார்ட் வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும் பிள்ளைகள். இந்த நாளைக்கு நாளைக்குள்ள உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். திருப்பி நீங்க ரெக்கார்ட் வீடியோஸ் போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சமன்பாடு என்ன யூஸ் பண்றோம் என்ன ஃபார்முலா திருப்பி பார்க்கலாம். பயங்கர ஈஸி. ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கா அதை பார்த்ததுல? சொல்லுங்க பிள்ளைகள். பேசி இருக்கா? இல்ல. ரைட். சோ இந்த கிளாஸோட முடியுது பிள்ளைகள். அப்ப இன்னைக்கு அப்ப நாங்க பேப்பர் ஃபுல்லா பார்க்க போறோம். முதல் பேப்பர் ஃபுல்லா செய்து விடுவோம் பிள்ளைகள் உங்களுக்கு. சரிதானே? ரைட். அடுத்த கிளாஸ் சந்திப்போம் பிள்ளைகள். இந்த ரெக்கார்ட் வீடியோஸ் உங்களுக்கு அனுப்பப்படும். இந்த 10 திருப்பி செய்து பாருங்க.